தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை உட்பட 5 மாவட்டங்களில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக திருநெல்வேலியில் நடத்திய புதிய தமிழகம் கட்சியினுடைய பேரணியில் அன்றைய காவல்துறை நடத்திய தாக்குதலில் 17 பேர் தாமிரபரணி ஆற்றில் உயிரிழந்தார்கள். அவருடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக எனது தலைமையில் நினைவு அஞ்சலி பேரணி நடத்துவது நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த ஆண்டு அதாவது 27வது நினைவு நிகழ்ச்சியை நாளை எனது தலைமையில் திருநெல்வேலி ஜங்ஷனிலிருந்து சிவப்பு பச்சை பேரணி உடையணிந்த எங்களுடைய தொண்டர்களுடைய பேரணி மலரஞ்சலி பேரணி நாளை மாலை 3:30 மணிக்கு தொடங்கி 4:30 மணிக்குள்ளாக முடிவு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மாலை 6:30 மணி அளவிலே நெல்லையில் அனைத்து கட்சி கூட்டம் எனது தலைமையிலே நடைபெறுகிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதி வனங்களை உருவாக்குவதற்காக திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட ஏழை எளிய மக்கள் அதற்கு பிறகு வந்த பிபிடிசி என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிந்தார்கள். இப்பொழுது அவர்கள் குத்தகை காலம் முடிந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள். ஆனால் இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை அங்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அவல்நிலை இருக்கிறது. இதே அங்கு மட்டுமல்ல, இதே போல கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில், அதே போல நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை என்று அழைக்கப்படக்கூடிய பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இப்பொழுது தேயிலை தோட்டங்களை வனப்பகுதிகளாக மாற்றுகிறோம், காப்பு காடுகளாக, ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகளாக மாற்றுகிறோம், புலிகள் காப்புகளாக மாற்றுகிறோம் என்ற பெயரில் அந்த தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு மோசமான செயல் நடைபெறுகிறது. அதே போல பல்வேறு பகுதிகளில் வனப்பகுதி ஒன்றை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கக்கூடிய மக்களை இப்பொழுது கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய அவல் இருக்கிறது, மேகமலை உட்பட. எனவே இதுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் அனைத்து கட்சி நடவடிக்கை ஒன்றை தீர்மானம் செய்வதற்காக நாளை மாலை திருநெல்வேலியில் எனது தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தொடர்ந்து பல வருடங்களாக புதிய தமிழகம் கட்சி பல்வேறு விதமான மக்கள் இயக்கங்களை முன்னெடுத்து செல்கிறது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது வீடு வீடாக சென்று விஜய் அவர்கள் முதலமைச்சரானால் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது ஆட்சிக்கு 2 மாதத்தை தாண்டிய பின்பு கூட இந்த மதுவிலக்கிலே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை ஒன்றை அறிவிக்காமல் இந்த தமிழ்நாடுங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் கூட கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடியதும் கூட அதில் கூட ஒரு தீர்க்கமான நடவடிக்கை, நல்ல நடவடிக்கை இல்லை. நாளொன்றும் காலை ஒன்றும் மாலை ஒன்றும் பல்வேறு விதமான கருத்துக்களை மாறி மாறி சொல்லி வருகிறார்கள். இப்பொழுது கடந்த 1 மாதத்திற்கு முன்பு 717 கடைகளை மூடியதாக சொன்னார்கள். ஆனால் அந்த 717 கடைகள் கூட உண்மையாக மூடப்படவில்லை. எந்த பகுதியில் கடைகள் மூடப்பட்டார்களோ அதுக்கு அருகாமையிலேயே மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் புதிய கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த மூடப்பட்டதாக சொல்லப்பட்ட கடைகள் கூட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அதிகமாக
விற்பனை ஆகாத கடைகளைத்தான் மூடி கணக்கு காட்டியிருக்கார்கள். எனவே இந்த மது கொள்கையில் தமிழ்நாடு அரசு தடுமாறுகிறது. மேலும் இப்பொழுது பல செய்திகள் வருகின்றன. இப்பொழுது தமிழ்நாடெங்கும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கூடியவர்கள் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கோரிக்கையை வலுத்து வருகின்ற நேரத்தில் ரெஸ்டோ பார், அதாவது தனியாருக்கு கடையை விட்டு விடலாமா, அதே போல் ரெஸ்டாரண்ட் எல்லா இடங்களும் உணவகங்களிலேயே டாஸ்மாக் அதாவது மது விற்பனையை கொண்டு சேர்த்து விடலாமா என்று அதை விஸ்தரிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த அரசு திட்டமிடுவதாக செய்திகள் வருகிறது. இது இது சரியில்லை. இது போல தொடர்ந்து மக்களை குழப்பக்கூடாது. தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பது இந்த அரசனுடைய மிக முக்கியமாக நோக்கமாக இருக்கும் பட்சத்தில், அதே போல மக்களுடைய நல்ல உடல்நிலை தான் மிக முக்கியமாக இருக்கும் பட்சத்தில், மது போதை புகை ஒழிப்பது தான் அது நம்முடைய லட்சியமாக இருக்கும் பட்சத்தில், மதுவை ஒழிக்காமல் புகையும் ஒழிக்க முடியாது, போதைப் பொருளையும் ஒழிக்க முடியாது. எனவே இதில் எந்த தடுமாற்றமும் என்று இருக்கக்கூடிய அரசுக்கு தேவையில்லை. எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே ரெஸ்டோ பார் அல்லது பல வகையான மதுபானங்களை பிற மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவது என்று தினமும் ஒரு செய்திகளை கசிய விடுகிறார்கள். அதாவது மக்களுடைய கருத்து எப்படி இருக்கும், அரசியல்வாதிகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பொதுமக்கள் எப்படி இதை பார்க்கிறார்கள் என்று இது ஆழம் பார்ப்பது ஆற்றுல காலம் பார்ப்பதை போல ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்தை கசிய விட்டு அவர்கள் பார்க்கிறார்கள். இது வேடிக்கை பார்க்கக்கூடாது. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தமட்டில் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போராட்டத்தை அக்டோபர் 2ஆம் தேதி முன்னெடுப்பதற்கு முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு முன்பாகவே இந்த அரசு மதுவிலக்கை பொறுத்தளவு ஒரு பூரண மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்கணும். பூரண மதுவிலக்கு அக்டோபர் 2ஆம் தேதிக்கு முன்பாக தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாகும். அடுத்து, தமிழ்நாடுக்கும் பல பகுதிகளில் இந்து அறநிலையத்துறை கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை திடீர் என்று பட்டா போடுவது, பத்திரம் போடுகின்ற செயல் நடைபெறுகிறது. அண்மையில் கடந்த 3ஆம் தேதி துவங்கி கடந்த 6ஆம் தேதி அன்று பழனியில் முருகனுடைய கோவில்களில் கார் பார்க்கிங் இருந்த 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை 2 பேர் திடீரென்று அந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது தெரிந்த பிறகு கூட அதை அதாவது பத்திரம் போட்டிருக்கார். அதாவது ஊழல் ஒழிக்கப்படுகிறது என்று சொல்லுகின்ற பொழுது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து பட்டப்பகலில் அதுக்கான வலுவற்றவர்களாக இருக்கக்கூடிய 2 பேர் வாங்குறாங்க. அப்படிங்கிற போது அதை பத்திரம் செய்து கொடுக்க முடிகின்ற பொழுது அதில் மிகப்பெரிய அளவுக்கு கருப்பு பணம் அல்லது பினாமி பணம் இதில் டிரான்சாக்ஷன் நடந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இது இந்த ஏறக்குறைய 2 வாரங்கள் ஆகியும் கூட இதில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரல. மக்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்குது. இதுக்கு பின்னணியில் இருப்பது யார், எப்படி நடக்க முடியும்? இந்த அரசு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஊழல் ஒழிப்பதற்கு முடிவு செய்கிறோம், யாராவது லஞ்சம் கேட்டால் கூட உடனடியாக முதலமைச்சருடைய பெயரை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இன்று மக்கள் மத்தியில் அந்த ஊழலுக்கு எதிரான கருத்துக்கள் போகின்ற இந்த வேளையில் எப்படி ஒரு 1 ஏக்கர் 40 சென்ட் பழனியுடைய மையப்பகுதியில் 100 கோடி நிலம் கைமாற முடியும், அது கோயிலுக்கு சொந்தமான நிலம் மாற முடியும். எனவே அதனுடைய உண்மை, அது யார் பின்னணியாக இருந்தார்கள், இது எப்படி நடந்தது, யாருடைய உத்தரவு நடந்தது என்பதை வெளிக்கொணரவில்லை என்று சொன்னால் இது தவறான முன்னுதாரணமாக போய்விடும். எனவே இது குறித்து உண்மை நிலையை கொண்டு வருவதற்கு அந்த வழக்கு சிபிசிஐடி கையாண்டால் சரியாகாது. எனவே சிபிஐ இடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து கோயில் நிலங்களும் யார் கைவசம் இருக்கிறது, அந்த நிலங்களுடைய தன்மை என்ன, அந்த நிலங்களிலிருந்து ஏதாவது வருமானம் வருகிறதா இல்லையா, வருமானம் யாருக்கு போய் சேர்கிறது என்பது குறித்தெல்லாம் கணக்கிடுவதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடணும். அது உயர்மன்ற நீதிபதிகள் ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்து அந்த நீதிபதிகளுடைய தலைமையில் ஒரு தமிழ்நாடு எங்கும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் கரூர் பகுதியிலேங்க இப்பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிக்கிறார். அது எப்படி இருந்தாலும் 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட இடைத்தேர்தல் வரலாம். எனவே அதை மனதில் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்குது. 3500 ஏக்கர் நிலம், இனாம் நிலம் வழக்கமாக இது போன்ற நிலங்களை அந்த நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வீடு கட்டியிருந்தால் வீடை பயன்படுத்திக் கொள்ளலாம், விவசாயம் செய்தால் விவசாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த நிலத்தை சொந்த உரிமை கொண்டாட முடியாது. அதாவது அந்த நிலத்தை அவர்கள் விற்பனை செய்ய முடியாது. இது 1963 இது தொடர்ந்து இருக்கக்கூடியது. ஆனால் இப்பொழுது இந்த அரசு வந்த பிறகு
இப்பொழுது அந்த நிலங்களை விற்பனை செய்யலாம் என்று ஒரு தவறான உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. அப்போ அங்க ஏறக்குறைய ஒரு 10,000 15,000 20,000 வாக்குகளை மையப்படுத்தி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது உள்நோக்கத்தோடு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ஆகும். எனவே அந்த உத்தரவை ரத்து செய்யணும். அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பற்றி ஆட்சேபனை இல்லை. 60 வருடமோ 70 வருடமோ 80 வருடமோ அது விவசாயிகள் நிலத்தை அவர்கள் பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய வாரிசுகளுக்கு இல்லாத போகிற நிலம் மீண்டும் வந்து கோயிலுக்கு வந்துடும். ஆனால் அந்த நிலத்தை விற்கலாம் என்பது ஆபத்தானது. இப்படி போனோன்னா கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக தமிழ்நாட்டில் கூடிய லட்சக்கணக்கான நிலங்கள் வந்து கைமாறி போயிடும். அதனால் அந்த உத்தரவை திரும்ப பெறணும் அப்படிங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய வேண்டுகோள் ஆகும். அடுத்து வேற ஏதாவது கேள்வியில் தொடங்கலாமா? இல்ல அது அதாவது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் பரப்புரையின் போது விஜய் அவர்கள் பல கூட்டங்களில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டிற்குரிய எல்லா அரசியல் கட்சிகளுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் பேசியிருக்கிறார். இன்னும் கிராமப்புறங்களுக்கு செல்லுகின்ற பொழுது மக்கள் குடிநீர் கேட்பது, ரோடு கேட்பது என்பதாக இருந்தாலும் கூட ஒற்றை கோரிக்கையிலே எல்லா மக்களுமே உடன்படக்கூடியது தமிழ்நாட்டிற்குரிய டாஸ்மார்க் மூடணுங்கிறது தான் பெண்களுடைய ஒற்றை கோரிக்கை. அது சாதி, மதம், மொழி, இனத்துக்கு அப்பாற்பட்டு, ஏழை பணக்காரர் எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஒற்றை கோரிக்கைகளில் உடன்பட்டிருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை மூடணும். அப்படி இருக்கிற போது இன்றைய அரசு அதில் குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்தாமல் லஞ்ச லாவணியத்தை ஒழிக்க முடியாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, போதைப் பொருளுக்கு தீர்வு காண முடியாது. எனவே தமிழ்நாட்டில் போதைகள் ஒழிக்கப்பட வேண்டும். அது கஞ்சாவாக இருந்தாலும் பிற வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, புகை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் பூரண மது டாஸ்மாக் கடைகள் மூடப்படணும். அதனால் ரெஸ்டோப் தனியார் மயமாக்குறதையும் கடுமையாக எதிர்ப்போம். அதே போல் பல வகையான மதுபானங்களை தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்து அதன் மூலமாக வருமானத்தை பெருக்கக்கூடிய நடவடிக்கையும் கடுமையாக எதிர்ப்போம். அதனால்தான் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சென்னையில் பிரம்மாண்டமான வகையில் போராட்டத்தை முன்னெடுக்க விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை கல் இறக்க அனுமதிக்க கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சர் விக்னேஸ்வரன் குறித்து கேட்டதுக்கும் இது குறித்து முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு சொல்லணும். இல்ல, மது கல் அப்படிங்கிறது எத்தனையோ முறை சொல்லியாச்சு ஆச்சுங்களா. அதனுடைய அதாவது மினிமம் ஆல்கஹால் ஒன்றில் 30% ஒன்று 40 இருக்கலாம், 50% இருக்கலாம், பீரில் ஒரு 20% இருக்கலாம். அதுபோல் இதில் 15% இருக்கும், 20% இருக்குது ஆச்சுங்களா. அதனால் கல் உங்களுக்கு தெரியும், பல ஆயிரங்காண்டு காலமாக கல் உண்ணாமை அப்படின்னு திருக்குறளே இருக்கிறது. அப்படின்னா கல் என்று சொன்னாலே போதை என்று பொருள். கல்லுக்கு வேறு விளக்கமே தேவையில்லை. கல் என்று சொன்னாலே போதை என்று பொருள். எனவே கல் மதுவினுடைய மிக முக்கியமான அம்சம். எனவே கல்லை போதையிலிருந்து பிரித்து பார்க்க கூடாது, பிரித்து பார்க்கவும் முடியாது. நோயாளிகள் தான் நம்ம சொல்லுவோம், மது குடிக்கிறவங்க நோயாளிகள் இந்த நேரத்துல அவங்களுக்கு மீட்டு கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் தானே இதை பத்தி நம்ம பேசணும். அதுக்கான அவேர்னஸ் நிறைய நம்ம இது பண்ணணும். டாக்டர் சம்பந்தப்பட்டமான, ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்டமான விஷயம் இருக்குது. குடிநோயாளிகளுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தானே இந்த மது ஒழிப்பை பத்தி நம்ம இல்ல நீங்க மீட்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதத்துக்குன்னா அதுக்குள்ள இன்னும் மூழ்கிறதுக்கு பல பேர் மூழ்கிடுவாங்கல்ல. நீங்க நிறுத்திட்டு தான் மீட்க முடியுமே தவிர வச்சுட்டே மீட்க முடியாது. ஒண்ணுமே செய்யலீங்களே. கொரோனா காலத்துல மது இல்லாதனால யாருமே எதுவும் நடக்கலையே. என்ன சொல்ல போனா கொரோனா காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, அப்பாடா மது நின்று போச்சு அப்படின்னு. இப்பொழுது மதுவை பயன்படுத்தக்கூடியவர்கள் கூட தவிர்க்க இல்லாமல் தங்களுடைய கை கெட்டக்கூடிய தூரத்தில் மதுபான கடைகள் இருக்கிறதுனால தான் அந்த மதுவை குடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறத தவிர மதுபான கடைகள் இல்லை என்று சொன்னால் யாரும் அதை நோக்கி போக மாட்டார்.
இல்லை படிப்படியெல்லாம் மதுபான கடைகளை கில்லட்டு மாதிரி ஒரே உத்தரவில் அதை நிறுத்தணும். பெருகாது. அதை தடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், நீட் தேர்வுக்கு விலக்களிக்கணும் சொல்லிட்டு ஜந்தர் மந்தர்ல காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்தியிருக்காங்க. இதுல முண்டர்கள் உள்ள வந்ததா அபிஜித் தீப்கே அவங்களுடைய கட்சிக்கு தலைவர் சொல்லியிருக்காரு. தேசிய விரோத செயலில் நாங்க ஈடுபடுறது. ஆனா பெருமளவுல சேதம் ஏற்பட்டு குறிப்பா ஹைட்ரஜன் ட்ரெயின் மேலாம் கல்லெடுத்து அடிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இந்த போராட்டம் பல இடங்கள்ல இப்போ வெடிச்சிருக்கு சார். தமிழகத்தையும் பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. அதாவதுங்க கடந்த 20-25 நாட்களுக்கு மேலாக முன்னாள் இராணுவ அதிகாரி மகாவீர் சக்கர விருது பெற்ற சோனம் வாங்சுக் அவர்கள் இந்தியாவில் கல்வி கொள்கையில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று அவர் உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். கல்வி கொள்கையிலே சீர்திருத்தம் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இரண்டாவது அதுக்கு பிறகு கடந்த 3 தினங்களாக வேறொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு இந்தியாவில் முதல் முறையாக இளநிலை பட்டப்படிப்புக்கும் நீட் என்ற ஒரு நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது 2 ஆண்டுகள் இடையில நீதிமன்ற தலையீடு காரணம் நிறுத்தி வைக்கப்பட்டு அதுக்கு பிறகு 2017 இந்தியா முழுமைக்கும் அனைத்து மாநிலங்களிலும் நீட் தேர்வு, அதாவது அண்டர் கிராஜுவேட் இளநிலை பட்டப்படிப்புக்கும் முதுநிலை பட்டப்படிப்புக்கும் 2க்குமே நீட் தேர்வு நடக்குது. கடந்த 3 தினங்களாக மிக முக்கியமாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு எதிராக அவர்களுடைய ஆரம்பிச்சது, நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்படுவது கடந்த 5-6 வருடங்களாக தொடர்கதையாக. இது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நீட் தேர்வுக்கே கடுமையான எதிர்ப்பு இருக்கின்ற பொழுது இந்த நீட் தேர்வு கசிவு என்பதை நிச்சயமாக மத்திய அரசு இதை எளிதாக அணுகக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு 20 லட்சம் பேர் இந்த நீட் தேர்வை எழுதுகிறார். அந்த நீட் தேர்வு, அதாவது எப்படியாவது மருத்துவர் ஆகிவிட வேண்டும் தன்னுடைய கனவாக, தன் வாழ்நாள் கனவாக கருதி எழுதுகிறார். அப்படி எழுதுகின்ற பொழுது அதுல இடையில வினாத்தாள் கசிந்து யாராவது ஒருத்தர் படிக்காம 10 லட்சம் 20 லட்சம் செலவழித்து அந்த வினாத்தாளை வாங்கி குறுக்கு வழியில் தேர்வு பெறுவது, அல்லது ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு பெறுவது, இதெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை மத்திய அரசு இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த ஆண்டு இது கூர்மையாக இருக்கனால் கடந்த 5-6 ஆண்டுகளாக பல முறை தேர்வுகளுக்கு வினாத்தாள் கசிவது, அதை தொடர்ந்து மீண்டும் அதை சரி செய்வதற்காக 2வது முறையாக தேர்வு நடத்துவது என்பது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த படித்தவர்கள் அதுக்காக தேர்வு எழுதக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாற்று கருத்து கிடையாது. எனவே அதற்காக அமைச்சர் பதவியே அவரை நீக்கணும் அப்படிங்கிறதுல அது அரசியல், அது வேறு. ஆனால் இந்த நீட் தேர்வு வினா கசிவது அனுமதிக்கப்பட வேண்டுமா, அதுக்கு ஒரு தீர்வு கிடையாதா, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்று சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும். மத்திய அரசு அதில் சுணக்கம் காட்டக்கூடாது. குறிப்பாக NTA என்று அழைக்கப்படக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அது என்னன்னு யாருக்குமே புரியலிங்க. அதாவது இந்தியா ஏறக்குறைய 145 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டில் 20 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வில் ஒரு முறை ஒரு குறைபாடு நடந்து விடலாம், 2வது ஒரு குறைபாடு நடந்து விடலாம். ஆனால் அதே வாடிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு முறைக்கு 2வது முறை மீண்டும் ஏப்ரல் மாதம் எழுதுறது, மீண்டும் மே மாதம் எழுதுறது அப்படிங்கிற போது
அது குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியது தான், அது ஒன்றும் மாறுத்து கிடையாது. எனவே இந்த கோரிக்கையை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டத்தை நிச்சயமாக புதிய தமிழகம் கட்சி ஆதரிக்கிறது, அதில் ஒன்றும் மாறு. ஆனால் கடந்த 3 நாட்களாக அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள், பல பேனர்கள் எல்லாம் பார்க்கிற போது அது வேற எங்கேயோ காட்சிப்படுத்தக்கூடியது ஒன்றாகவும் வேற சில விஷயங்கள் இருப்பது மாதிரி அதுக்குள்ள தெரிய போகுதுங்க. இப்போ ஆர்டிகல் 370க்கு எதிராக ஒருத்தர் பேனர் பிடிக்கிறாங்க, FCRக்கு பதிலாக ஒரு பேனர் பிடிக்கிறாங்க. ஸோ மாணவர்கள் அதில் முழுமையாக 100% கலந்து கொண்டார்கள். அது ஒரு சின்ன இயக்கமாக இருந்தாலும் கூட அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு மத்திய அரசு ஒரு நல்ல தீர்வை சொல்ல வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை 100க்கு 1000% நியாயமானது. அது மத்திய அரசுக்கு அது கடமை இருக்கிறது. அதை காலந்தாழ்த்தாமல் மத்திய அரசு அதை செய்யணுங்கிறது தான். பட் அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து எவ்வளோ பெரிய வன்முறைகள், இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயினில் எரிக்கிற அளவுக்கு என்ன வந்தது, அது ஏன்னா அந்த போராட்டம் அதிலிருந்து திசை மாறினால் அப்புறம் அது மற்றவங்க கையில் எடுத்துக்குவாங்க. எனவே அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அதில் அந்த 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 ஃபோக்கஸ்லேருந்து மாறக்கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. அல்ல, அதுக்கு இப்போ டைவெர்ட் ஆக வேண்டாங்க. இப்போ இப்போ இல்லை இப்போ இல்லை அது இல்லை அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாங்க. நான் என்னுடைய இன்னைக்கு அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நீட் தேர்வு கசிவு, அதுக்கு ஒரு தீர்வு காணல. ரெண்டாவது அந்த நீட் தேர்வு கசிவுனால ஏற்பட்ட பாதிப்புக்கு அதுக்கு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இப்போ போராட்டம் நடக்குது, அது மட்டும் மற்ற இல்லை, அது அதுக்குள்ள போக வேண்டாங்க, இப்போ வேண்டாம். இப்போ இல்ல, அதாவது நீங்க போஸ்ட் இலக்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா எதையுமே அடைய முடியாது. இல்ல எங்க இல்ல தமிழ்நாடு இந்தியா சரி. இப்போ நீட் தேர்வில் ஏற்படக்கூடிய கசிவுகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தீர்வு காணும். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வலுப்படுத்தணுமா வலுப்படுத்தணும், அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்குள்ள நம்ம போனோம்னா அது விவாதமாயிரும். இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த போராட்டம் இதுக்காகத்தான் துவங்கப்பட்டதுங்க. அதுதான் ஃபோக்கஸ். அது நீட் தேர்வு ஆதரிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா, அது எதிர்த்து பண்ணியிருந்தாங்கன்னா வேற. நீட் தேர்வு கசிவுக்கு எதிரான போராட்டம் தான், அதுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மேல என்னுடைய கருத்தை தெளிவுபடுத்துறேன். பல பிரச்சனைகளை முதல்வர்கிட்ட எடுத்து போகணும்னு நினைக்கிறோம், ஆனா சந்திக்க முடியல. ஆமா ஆமாங்க ஆமா. பேரை சொல்லியே கேள்வி முன் வச்சிருந்தேன். இப்படி கிருஷ்ணசாமி அவர்கள் சந்திக்க முயற்சி பண்ணி நீங்க thank you for putting on behalf of putting. முன்னாடி உள்ள முதல்வர்கள்லாம் 1 மணி நேரம் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் காலையில ஏதாவது ஒரு முயற்சி துவங்கிச்சு போயிடுவாங்க. இவர் காலையில வந்தாருன்னா சாயங்காலம் வரைக்கும் இருக்காரு, எல்லாத்தையுமே பார்த்துதான் போறாரு. இவங்க யார் அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சந்திக்கணும்னா யார் அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயங்கள் இப்ப வர அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. இல்ல அதாவதுங்க முதல்வருக்கு இப்ப 2 செயலாளர்கள், செக்ரட்டரி 1 அண்ட் செக்ரட்டரி 2. லட்சுமி பிரியா அப்படிங்கிறவங்க தான் செக்ரட்டரி 2. அவங்க தான் அப்பாயின்மெண்ட், பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அவங்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்கள அனுப்பிச்சோம், லெட்டர் அனுப்பிச்சோம். அது அப்ரோச் பண்ணாதனால எங்களுடைய கட்சியிலிருந்து நேரடியாக தலைமை செய்யறதுக்கு ஆள் அனுப்பி அவங்க லட்சுமி பிரியா அலுவலகத்திலேயே எங்களுடைய கடிதத்தை கொடுத்துருக்கோம். ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ராகுல் காந்தி கைதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மாணவர்கள் தரப்புக்கு எந்த பதிலும் இல்லை, நம்ம அவங்களுடைய, அதாவது என்னுடைய நான் இதே சொல்லிடுறேன். அதாவது பொதுவாக மாணவர்கள் போராட்டங்களை நம்ம இளைஞர்கள் நாட்டில் நல்லது நடக்கணும், நேர்மையாக இருக்கணும். அவங்க அந்த போராட்டத்தில் நான் பார்த்தேன். அதானி அம்பானி நாட்டில் நாங்கள் ஏழையாக இருக்கிறோம், இவ்வளோ பெரிய பணக்கார இருக்கிறாங்க, பல விஷயங்கள் சுட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுறது ஆல்ரைட். ஆனால் நீங்கள் உங்கள் போஸ்ட் நீங்கள் என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ, ஃபஸ்ட்டு போஸ்ட் நீங்கள் எதுக்காக நீட் தேர்வில் கசிவு சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த போராட்டத்தின் மூலமாக ஒரே விஷயத்துக்கு தீர்வு வந்தாலே அது மிகப்பெரிய வெற்றியாக இருக்க முடியும். அதனால்
மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வந்து தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வந்து வேற திசை திருப்பாம, அது சென்னையில் இருந்தாலும் சரி, அது வேற ஜலந்தரில் நடந்தாலும் சரி, டெல்லியில் நடந்தாலும் சரி, ஆச்சுங்களா. இதை வந்து இப்போ என்ன, முதல்ல வந்து பிரதான் அவரை வந்து மாற்ற சொன்னாங்க. இப்போது நேற்று வந்து பாரத பிரதமர் மோடியை மாற்றணுங்கிறாங்க. யூ ஹேவ் டு குவிட்டுங்கிறாங்க. அமித்ஷா குவிட்டுங்கிறாங்க. அப்போ வந்து உங்களுடைய இலக்கு வந்து மாறிட்டே இருக்குது. அப்போ அது சக்ஸஸ் ஆகாது. அதனால் வந்து மாணவருடைய இலக்கு சரியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், அதை நோக்கி மட்டுமே இருக்கணும். இப்பொழுது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் அகில இந்திய அளவில் வச்சிருக்கக்கூடியது வந்து மிகச்சரியானது. அதை தாண்டி வேறு எதுக்கும் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா அப்போ வந்து உங்களை யார் வேணாலும் பயன்படுத்துவாங்க. தென் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி யூ வில் யூஸ் மாணவர்களை தவறாக பயன்படுத்திடுவாங்க. இல்லை அது இல்லை, நான் அதுக்கெல்லாம் வரலைங்க. இல்லை நான் யாரையும் குற்றம் சொல்லுத, யாரையும் குற்றம் சொல்றாரு. நாங்க வந்து ஜந்தர் மந்தர் கிட்ட தான் போராட்டம் நடத்துறதுக்கு எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டுருந்தோம். ஆனா பல்வேறு இடங்கள்ல நடந்தது சம்பந்தமா எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. குண்டர்கள் வந்து இதுக்கு உள்ள வந்திருக்கதா எங்களுக்கு தகவலும் கிடைச்சிருக்கு. எங்களுடைய மக்கள்லாம் தேச பற்றோட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பொது சொத்துக்கு குந்தக விளைவுகளை செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப இது வந்து எதிர்கட்சியுடைய ஊடுருவல் இருக்கும்னு அப்படின்னு அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல இந்த பாருங்க, அதாவது ஒரு போராட்டம் நடக்கின்ற பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய முகத்தை காமிக்க நினைப்பாங்க, தங்களுடைய ஆதரவு தெரிவிக்க நினைப்பாங்க. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ஒரு சாதாரண ஒரு உண்ணாவிரதம் நடந்தாலும் கூட, போகிற வழியில் ஒரு உண்ணாவிரதம் கூட ஒரு ஏழை ஒரு விவசாயிகள் போராட்டம் நடத்தினா நம்ம போய் ஆதரவு கொடுப்போம். அது மாதிரி வந்து ஒரு டெல்லி தலைநகரில் ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் மாணவர்கள் கூடுறாங்க, பொதுமக்கள் கூடுறாங்கன்னா அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? அதுக்குள்ள குண்டர்கள் கூடுறாங்களா, யாவம் கூடுறாங்களா, அது வந்து காவல்துறை தான் கண்காணிச்சுக்கணும், அது உள்துறை தான் பார்த்துக்கணும். அந்த போராட்டத்தில் போய் கலந்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகளும் போது நியாயம்தான். அதுக்கு பிறகு அதுக்குள்ள யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு வந்து அது உள்துறையினுடைய பொறுப்பு. அதை வந்து அது நம்மளுக்கு அது டீட்டெயில் கிடையாது. ஆனால் எல்லா அரசியல் கட்சிகள் போகுமானா போவாங்க, ஆதரவு தெரிவிக்க வேணா கண்டிப்பாக தெரிவிப்பாங்க. அதையெல்லாம் தடுக்க முடியாது. இல்லை எனக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது இல்லை பொது, அதாவதுங்க இல்லை ஒரு பக்கம் வந்து கொள்கையை வந்து ஒன்றை சொல்லுவது, அப்போ அதை எதிர்த்து எங்கேயோ ஒரு போராட்டம் நடக்குது, அதனுடைய தொடர்ச்சி அங்கே நடக்குங்கிற போது அதை மென்மையாகத்தான் அணுகணுமே தவிர கடுமையாக கண்டிப்பாக அணுகக்கூடாது. அவர்கள் வந்து அங்கு டெல்லி நடக்கக்கூடிய போராட்டத்தின் காரணமாக ஈர்க்கப்பட்டு இந்த 10 இளைஞர்கள் வந்து அதை முழுமையாக புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, புரியலன்னா தம்பி அங்கே வேற மாதிரி நடக்குது, இங்கே வேற மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அக்கா அவரிடத்துல வந்து ஹார்ஷா ரொம்ப கொடூரமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்கிறது என்னுடைய அட்வைஸ். அந்த தமிழ்நாட்டில் அது போராட்டம் மாணவர்கள் போராட்டினா அவங்ககிட்ட எல்லாம் ஹார்ஷா காவல்துறை நடத்தக்கூடாது. தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன ஒரு பதிவு செஞ்சிருக்காருன்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல 3 முறை வந்து இந்த மாதிரி வினாத்தாள் வந்து கசிவு ஏற்பட்டிருக்குது. ஆரம்பத்துல நீட்டுக்கு ஆதரவா இருந்த, இப்ப வந்து ஏன் பாஜக தலைமையிலான அரசு வந்து மாணவர்கள் அழைத்து பேசுறதுக்கு இவ்வளவு தாமதம் அப்படிங்கிற மாதிரி பாஜக அரசுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? இதுல இருந்து என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இன்னும் கூட நான் வெளிப்படையா சொல்றேன். இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லாம் வந்து இது மாதிரி எங்காவது ஒரு போராட்டம் நடத்தினா தான் வர்றாங்களே தவிர, தமிழ்நாட்டில் மாஞ்சோலை தைலத்தோட தொழிலாளர்கள் அவங்க வந்து இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தானே, அவர்கள் ஏழை எளிய மக்கள் தானே. அவங்கள வந்து காவல்துறையை பயன்படுத்தி வனத்துறையை பயன்படுத்தி அவங்கள வந்து அவங்கள அப்புறப்படுத்த அவங்களுக்காக எல்லாம் ஏன் ஒரு நாளும் கூட இந்த இளைஞர்கள்லாம் வரமாட்டேங்கிறாங்க? அப்போது ஒரு விளம்பரம் கிடைச்சா தான் இவங்கெல்லாம் பயன்படுத்த வருவாங்களா? டெல்லியில் போராட்டம் நடத்தினா பிரச்சனை இருந்தால் தான் வருவாங்களா? சென்னையில் மட்டும் தான் போராட்டம் நடத்துவாங்களா? மாணவர்களும் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் மார்ஜினலைஸ் விளிம்பு நடையில் நடக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் போராட வரணுங்க. ஆச்சுங்களா? அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, தேங்க்யூ.